ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th புதிய சமச்சீர் புக்கு தமிழில் 8வது எல்ல உள்ள 40 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் வந்து டைம் கொடுக்குறேன், அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக கரெக்டான ஆன்சர் எனக்கு தரணும். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். யசோதர காவியம் எம்மொழியிலிருந்து தமிழிற்கு தழுவப் பெற்றது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வடமொழி. ஓகேவா? சமஸ்கிருதம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மொழியிலேருந்து தான் யசோதர காவியம் வந்து இங்கே வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க, அதாவது தழுவி எழுதியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பெரியாரை குறிக்கும் பெயர்களில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பகுத்தறிவு காவலன். ஓகேவா? இங்கே பகுத்தறிவு பகலவன் வரணும் இல்லையா? ஸோ இங்கே அதுதான் தப்பாக இருக்கு. அட் தேர்ட் கொஸ்டின், தாவோ தே ஜிங்க் என்ற கவிதையை இயற்றிய லாவோட்சு எந்நாட்டை சேர்ந்தவர்? ஜிங் பிங் அப்படின்னாலே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த ஜிங்க் பிங்க்கு அந்த மாதிரி வந்தாலே எந்த கண்ட்ரின்னு உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லையா? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா. ஓகேவா? சீனாவை சேர்ந்தது தான் லாவோட்சு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின, பெயர் மரபு பிழைகளை திருத்துக. ஸோ இதில் என்ன மரபு பிழை இருக்கு, அது திருத்தி சரியான தொடர் வந்து ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், பெரியார் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பணமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டார். இது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது, பெரியார் அந்த மாதிரிலாம் எதுவுமே ட்ரை பண்ணல. சரியா? அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கருதி டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றின் வளர்ச்சி குறித்தும் பெரியார் ஆழ்ந்து சிந்தித்தார். எந்த இரண்டு முக்கியமானதோட வளர்ச்சியை பத்தி பெரியார் ஆழ்ந்து சிந்தித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மொழி மற்றும் இலக்கியம். ஓகேவா? அதோட வளர்ச்சி குறித்து தான் பெரியார் ஆழ்ந்து சிந்தித்தார். அடுத்த செவன்த் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வெற்றிடம் அப்படிங்கிறது புளிமா கிடையாது. ஓகேவா? அது வந்து கூவிலம் இல்லையா? அடுத்து எய்த் கொஸ்டின், பெரியாரின் மொழி சீரமைப்புகளை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1978. ஓகேவா? அடுத்து 9th கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பெரியார் விதைத்த விதைகளில் தவறானது எது?
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. குடும்ப நலத்திட்டத்துக்கு பதிலாக அங்கே நிலத்திட்டம்னு இருக்கு. ஓகேவா, இது ஒரு சின்ன மைன்யூட் ஒரு மிஸ்டேக் தான். அதனால நீங்கள் தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரியா? அடுத்து 10th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பெரியார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சுதந்திரம். ஓகேவா, அடுத்து 11th கொஸ்டின். பொறுத்துக. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு, கலை சொற்கள் இருக்கு, அது வந்து கரெக்டான மேட்சா பொறுத்துங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான மேட்ச். ஓகேவா, அப்படியே நேரா வந்து மேட்ச் ஆயிருக்கும். அடுத்து 12th கொஸ்டின். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நான் பிச்சமூர்த்தி. ஓகேவா, அடுத்து 13th கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர். இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு வரும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இது எல்லாமே உருவகங்கள். ஓகேவா, அடுத்து 14th கொஸ்டின். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வள்ளிக்கண்ணன். ஓகேவா, அடுத்து 15th கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தங்கைக்கு அப்படிங்கிறது மேத்தா கிடையாது. ஓகேவா, இது வேற ஒருத்தவங்க, அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து 16th கொஸ்டின். புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் ஞாபகப்பிடியில் இருந்து விடுபட்ட கவிதைகள் டேஷ் எனப்பட்டன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, புது கவிதைகள். ஓகேவா, அடுத்து 17th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் புது கவிதையின் வேறு பெயர்களில் தவறானது. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இது வந்து இலகு கவிதை. ஓகேவா, இங்க இறகு கவிதைன்னு இருக்கு, ஸோ இதுதான் தப்பு. அடுத்து 18th கொஸ்டின். சயின்ஸுக்கு பலி என்பது பிச்சமூர்த்தி எழுதிய டேஷ். சயின்ஸுக்கு பலிங்கிறது என்னது? நாவலா, சிறுகதையா, புது கவிதையா, வசன கவிதையா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சயின்ஸுக்கு பலிங்கிறது ஒரு சிறுகதை. ஓகேவா, அடுத்து 19th கொஸ்டின். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று நம்பியவர் யார்?
அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார். ஓகேவா, பெண் கல்வினாலே பாரதிதாசன் அவர்கள் வருவாங்க, அடுத்து பெரியார். ரொம்ப முக்கியமான பர்சன் இல்லையா, அங்கே பாரதிதாசன் இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம் இல்லையா. அடுத்து 20th கொஸ்டின். ஒரு பக்கம் இருத்தலின் பலன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தல் இன்மையை பயன்படுத்தி கொள்கிறோம் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி லாவோட்ஸ். ஓகேவா. அடுத்து 21st கொஸ்டின். உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை யார் மறுக்கிறார்? இது அந்த பாட்டில் மேலே இருக்கும், முன்னாடி இருக்கும். ஓகேவா, நுழையும் முன்னில் இருக்கக்கூடிய ஒரு லைன். ஆன்சர் ஆப்ஷன் பி லாவோட்ஸ் தான். ஓகேவா. அடுத்து 22வது கொஸ்டின். சீன சிந்தனையின் பொற்காலமாக கருதப்படுவது எந்த காலம்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி போஆமோ 2ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா. அடுத்து 23வது கொஸ்டின். லாவோட்ஸ் டேஷ் என்னும் சிந்தனையை முன்வைத்தார். ரெண்டு பேரு ரெண்டு சிந்தனையை வைப்பாங்க இல்லையா, அதில் லாவோட்ஸ் எந்த சிந்தனையை முன்வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்றைய வாழ்வின் மகிழ்ச்சி. ஓகேவா, இன்னைக்கு இருக்கு, இன்னைய நாளை சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாவோட்ஸ் அவங்களோட சிந்தனையை முன்வைக்கிறாங்க. அடுத்து 24th கொஸ்டின். நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி யசோதர காவியம். ஓகேவா. அடுத்து 25th கொஸ்டின். யசோதர காவியம் எந்த நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அவந்தி நாடு. ஓகேவா. அடுத்து 26th கொஸ்டின். தம் மக்கள் மெய் தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி வள்ளுவர். அவங்க தான் தம் மக்கள் மெய் தீண்டல் உயிர்க்கு இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா. அடுத்து 27th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பெரியார் எதிர்த்தவை எவை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கல்லுண்ணாமை. ஓகேவா, கல்லுண்ணல் அதை தான் அவர் எதிர்த்தாரு, ஆனா இங்க கல்லுண்ணாமைன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் தப்பான ஆன்சர். சாரி, இந்த கொஸ்டின்ல கீழ்கண்டவற்றுள் பெரியார் எதிர்த்ததுல இல்லாதது. ஓகேவா, இது எல்லாமே எதிர்த்திருப்பாரு, இதுவும் எதிர்த்திருப்பாரு, இது ஓகேவா. கல்லுண்ணலுக்கு பதிலாக இங்க கல்லுண்ணாமைன்னு இருக்கு, ஸோ இதுதான் தப்பான ஆன்சர். கரெக்டான, அதாவது 27க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா. அடுத்து 28th கொஸ்டின். யாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். ஓகேவா. அடுத்து 29வது கொஸ்டின்.
முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, துணிவை தான் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த 30th கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கு வந்து கொஸ்டின் என்ன வரும்? இது வந்து ஆன்சர். ஓகேவா? பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கான கொஸ்டின் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்து 31வது கொஸ்டின். நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே, நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உமர் கய்யாம் அவர்கள். ஓகேவா? அடுத்து 32வது கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த நாள்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1970 ஜூன் 27. ஓகேவா? அடுத்து 33வது கொஸ்டின். நேர்கூற்றாக மாற்றுக. மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். இது வந்து எப்படி நேர்கூற்றா மாற்றலாம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நான் நாளை வீட்டிற்கு வருவேன் என்று முரளி கூறினார். ஓகேவா? அடுத்து 34th கொஸ்டின். அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் மகவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். இதுல வந்து ஒலி மரபு பிழைகளை திருத்துக. ஓகேவா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இதுல வந்துட்டு என்ன வந்து மரபு பிழை இருக்கு, அது வந்து கரெக்டானது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் இதுல ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? மயில் என்ன பண்ணும், ஆந்தை என்ன பண்ணும், சேவல் என்ன பண்ணும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மயில் வந்து அகவும். ஓகேவா? ஆந்தை அலரும், சேவல் வந்து கூவும். அடுத்து 35th கொஸ்டின். பெரியார் எந்த நூலை மதிப்பு மிக்க நூலாக கருதினார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருக்குறளை தான் மதிப்புமிக்க நூலா அவங்க வந்து கருதுனாங்க. ஓகேவா? அடுத்து 36 கொஸ்டின். எங்கு நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு கூட்டி ஒரு இடத்துல அங்க வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து யார் கொடுத்தது? சாரி, எந்த இடத்துல கொடுத்தாங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சென்னையில தான் அந்த பட்டம் கொடுப்பாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின், இந்த பட்டம் வந்து கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து 37th கொஸ்டின். பெருமரத்துடன் போட்டியிடுகிறது என்று பிச்சமூர்த்தி அவர்கள் குறிப்பிடும் மரம் எது? பெரிய மரத்தோட போட்டி போட்டு முந்தி மேல வந்து சூரியனை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது எந்த மரம்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கமுகு. அதாவது பாக்க மரம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மரம் தான். சரியா? அடுத்து 38th கொஸ்டின். புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்?
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வள்ளிக்கண்ணன். ஓகேவா? அடுத்து 39th கொஸ்டின். சாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித சிறு பயனும் விளையப் போவதில்லை. அதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் மேலோங்குகிறது. அத்தகு சாதி மனிதனுக்கு தேவையில்லை என்று வலியுறுத்தியவர் யார்? சாதியை பற்றி பேசினாலே 2 முக்கியமான பர்சன் வருவாங்க இல்லையா? அதில் யார் முக்கியமானவங்க இங்கே? இந்த டைலாக் சொன்னது யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெரியார் அவர்கள் தான். ஓகேவா? அடுத்து 40வது கொஸ்டின். ஈவெராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1938 நவம்பர் 13. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாலும் வந்து அதை வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.